ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான். ஒரே நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணுற ஒரு பொட்டுக்கடலை சட்னி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். சட்னிக்கு எப்பவும் எடுப்போம் இல்லையா, அந்த கடலை தான் இது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, இந்த அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம அரைச்சி எடுத்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அந்த ஜார்லேயே நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது சட்னி வந்து நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, பெருங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா தாளிச்சிட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. 1 மினிட்ல ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். இது தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு ரெசிபிலையோ இல்லை வ்ளாக்லேயோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.